ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, சொல்கிறேன். என்ன தெரியுங்களா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோலம் எல்லாம் போட மாட்டோம். ஆனால் நான் இப்போ வந்து குடியிருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து வாரம் ஒரு நாள் குட்டி தொளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு குட்டி தொளிச்சு கோலம் போட்டுருவேன். என்னோட டேனுக்கு மட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து மற்றவங்க வந்து தொளிக்கட்டும், நீ கோலம் போட்டுறியா அப்படின்னா ஒரு மாதம் முழுக்க நான் போட முடியுமா? அதுவும் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிப்போம். நான் என்னோட டேனுக்கு மட்டும்தான் 5:30க்கு எந்திரிப்பேன் எப்போவுமே. ஆனால் திருப்பூரில் இது ஒரு பெரிய தொல்லைங்க. எப்பா அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை வச்சுக்கிட்டு வெளியில இருந்து தான் எல்லாருமே இங்கே வாடகைக்கு வராங்களா, அதனால வந்து வாடகைக்கு இருக்கிறவங்கள பார்த்தாலே அப்படி ஏதாவது ஒரு அப்படி நசுக்கி புழிஞ்சிட்டே இருப்பாங்க. நான் அஸ்கு புஸ்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ எஸ்கேப் ஆயிடுவேன், அது வேறு விஷயம். காலையில் இப்படி தாங்க என்னோட டேன் அன்னைக்கு இப்படி தான் என்னோட ரொட்டீன் வந்து போகும். அன்றைக்கி தான் டிஃபன் எல்லாம் பண்ணுவேன் நான், ஏன்னா 5:30க்கெல்லாம் முழிச்சிடுவேன்ல. அதனால் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? பாய்.